என்னது என் தங்கச்சி 4 வழக்கு வணங்கி புறகால போக சொல்லிவிட்டியா? எங்க குடும்ப கருத்து குளித்தோண்டி போச்சுட்டியா மாமா? எங்க அப்பன் காவல கட்டது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க அப்பன் 18 பட்டிக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர். ஏன்டா இப்படி தலை கூட தெரியுறீங்க? இன்னும் 4 இடத்துல போய் பண்ணாதான் அன்னைக்கு சாப்பாடு. இதுலயும் நீ தண்டச்சோறு வேற. உங்களுக்கு ஒரு கௌரவம் உங்க அப்பா வந்து என்ன கேப்பான். ஏ ராசா, இம்புடு சுமையை தூக்கிட்டு வரியே மவராசா, நீ நல்லா இருக்கணும். ஏ கழுவி, போனா போதுன்னு கீழே விழுந்து கிடந்த உனக்கு உதவி செஞ்சா தொண பேசிக்கிட்டே வர. பேசாம வருவியா? சும்மா தொண வா கண்ணு, என்ற வீடு இதுதான், போடு. உட்காரு கண்ணு. என்ற பேர்ல இருந்தா கூட இம்புடு உதவி செய்ய மாட்டாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? சரி போய் எடுத்துட்டு வா. ஆட்ட கொடு. இந்த கண்ணு. ஏ மணி அரசு, அட பாவி மகனே, அங்க போய் என்னடா பண்ற? ஏங்கண்ணு, அந்த பூசாரியா அந்த முக்கு முக்குறா? வேற ஒண்ணும் இல்ல, அது எங்க அப்பா தான். பட்டணம் போய் படிச்சு புத்தி கட்டி போச்சுடா உனக்கு. என்னமா சொல்ற? அவங்க வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சா தீட்டுடா. தோட்டங்காட்டுல எல்லாம் நாத்து நடுறதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் அவங்க, அது நம்ம திங்கிறமே, அது தீட்டு இல்லையா? ஐயோ ஐயோ, என்னென்னமோ பேசுறானே பட்டணத்துக்கு போயிட்டு வந்து. இத கேட்டீங்களா? கேக்குறதுக்கு வேற என்ன நேயர் விருப்பமா நடத்துறாரு? ஜாதிகள் இல்லையடி பாப்பா. உங்க அம்மா என்ன உனக்கு பாப்பா மாதிரியா தெரியுதா? அட சொல்றது கேளுப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பாரதியார் பாடியிருக்காரு. இதெல்லாம் படிச்சா நான் ஏன் இந்த ஊர்ல இப்படி பூசாரியா இருக்கேன்? உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா.